வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா, ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. உண்மதான். அந்த ஆட்சி மாற்றத்திலயும் பாத்தீங்கன்னா, இந்த ஐயுஎம்எல்ன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி. அதுல பாபநாசம் தொகுதியில நின்னு ஜெயிச்சவர் ஷாஜகான். அவருக்கு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் பதவி குடுத்துட்டாங்க. உண்மையிலே பெரிய பெரிய விஷயம். அது. 2வது பாத்தீங்கன்னா, அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களோட கட்சியை சார்ந்த வன்னியரசு அவர்கள். அவரு திண்டிவனம் தொகுதியில நின்னு ஜெயிச்சவரு. அவர்களுக்கு சமூக நீதி நலத்துறை குடுத்துருக்காங்க. இது உண்மையிலே ஒரு மாற்றமான ஒரு செய்தி. நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. ஏன்னா, யார் யாருக்கு அத குடுக்கணும்ன்றத கரெக்ட்டா புடிச்சிருக்காரு முதல்வர் அவர்கள். அந்த பல்ஸ. அது புடிச்சு கரெக்ட்டா கொண்டு போயிருக்காரு. நல்லது. இந்த ஒரு மாற்றமாவே இருந்தா நல்லா இருக்கும். இது உள்ளுக்குள்ள எதுவும் மாற்றமா மாறாம இருக்க வரையும் நல்லது மக்களுக்கு. இல்லன்னா மக்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றமா இருக்கும். அவங்களோட பணி சிறக்க வாழ்த்துக்கள். அது ஒரு பக்கம் இருக்கா. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாற்றத்திலே எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயங்கள் என்னன்னா, அந்த மதுபான கடைகள மூடுனது. அது இதுவரைக்கும் மதுவிலக்குன்னு எவ்வளோ பேர் சொல்லியிருந்தாலும், அது வந்து உட்கார்ந்தவுடனே செஞ்சது அது. அது 1. 2வது பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்க. சிவகங்கை மாவட்டத்தில இது மாரி எங்க ஊர்ல பஸ்ஸே வரல அப்படின்னு. உடனே ஸ்டெப் எடுத்து அந்த ஊருக்கு பஸ் அனுப்புறாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு உண்டானது. மக்கள் விரும்புறாங்க. ஆமாம். போவாத இடத்துக்கு திடீர்னு பஸ் வந்ததுன்னா, அவங்களுக்கு அ கிடைக்காத ஒண்ணு கிடைச்ச மாரி ஒரு பெரிய ஒரு அலாதி ஒரு அன்பு வந்துரும் இதுக்கு மேல. 2. 3வது பார்த்தீங்கன்னா, இந்த பேருந்து நிலையத்தில உள்ள கழிவறைகள சுத்தம் பண்ணது. இதுவரைக்கும் எந்த எம்எல்ஏ அந்த மாரிலாம் போயிருக்காங்களா என்னன்னு தெரியல. எம்ஜிஆர் காலத்துல கூட போயிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனா இந்த இதுல போனாங்க. ஒவ்வொருத்தரும் போய் ஏன் சுத்தம் பண்ணல? சுத்தம் பண்ணணும். இல்ல அவங்க வர்றவங்க கிராமத்துல உள்ளவங்களா இருந்தா, நீங்க பார்க்க மாட்டீங்களா? அத எடுத்து கேர் பண்ணி கேட்டத, மறுபடியும் அந்த கழிவறைகள்லாம் இப்ப புதுசு புதுசா மாத்தணும். வெஸ்டர்ன் ஸ்டைல்ல மாத்தணும் அப்படின்னு கொண்டு வந்தது. சில விஷயங்கள்லாம் நெறைய விஷயங்கள் நல்லது நடந்திருக்குது. இந்த மாரி இன்னும் நல்லது நடக்கும். கண்டிப்பா எதிர்பார்ப்போம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த நெறைய மேம்பால வேலைகள் துரிதப்படுத்துவாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, போன ஆட்சியில அங்கங்க அப்படி இப்படி ஸ்டாப் ஆகி நின்னது. அதெல்லாம் இப்போ துரிதப்படுத்துவாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த இதெல்லாம் பண்ணணும். இதுல இன்னும் ஒரு ஒரு சங்கடமான செய்தியும் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, தூத்துக்குடிய துறைமுக நகரமா அறிவிக்க போறாங்க. அதுக்குன்னு அந்த மக்கள்லாம் போராட்டம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இது. நெறைய வீடியோலாம் வந்திருக்கு அது. அத கொஞ்சம் பாருங்க. அத கொஞ்சம் முதலமைச்சரோட கவனத்துக்கு கொண்டு போங்க. அது உண்மையா இல்லையான்றது தெரிஞ்சிடும். அதையும் பார்க்கலாம். சரிங்களா?